அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை, தந்தை மகன் ஒற்றுமை. யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 5, இறை சொற்றொடர்கள் 17 முதல் 30 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். 38 ஆண்டுகளாய் நோயிற்றிருந்த மனிதரை இயேசு ஓய்வு நாளில் நலமாக்கியது சட்டத்தை மீறிய செயலல்ல. அது இறைமகன் என்னும் முறையில் அவரது உரிமை என்று காட்டுவதே இப்பகுதியின் நோக்கம். ஏனெனில் கடவுள் ஓய்வு நாளிலும் வாழ்வளிக்க முடியும், நலமாக்க முடியும் என்பதை யூதர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தனர். இங்கு நலமளிக்கும் இயேசு கடவுள் மகனே. அவரும் கடவுள் செயலையே செய்கிறார். கடவுள் மட்டுமே செய்யக்கூடிய வாழ்வளித்தல் என்னும் செயலை இயேசும் செய்கிறார். தீர்ப்பளிக்கும் கடவுளின் செயலையும் அவரே செய்கிறார். எனவே இயேசு ஓய்வு நாளில் நலமளித்தது தவறல்ல. அது கடவுள் சார்பாக செய்யப்பட்ட செயல். அது கடவுளின் செயல். எனவே இயேசுவை குறை சொல்லவோ கொல்ல முயலவோ தேவையில்லை. இறுதி காலம் இயேசுவில் ஏற்கனவே தொடங்கிவிட்டது என்ற யோவானின் பார்வையும் இங்கு அழுத்தம் பெறுகிறது. இயேசுவை நம்பியோ சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து செல்கிறார்கள். அது இப்போதே நடைபெறுகிறது. எனவே இறுதி காலம் இயேசுவில் நிறைவேற தொடங்கிவிட்டது. இயேசுவை சந்திப்போ தங்களுக்கு தாங்களே தீர்ப்பு செய்து கொள்கின்றன. அவரை ஏற்போ வாழ்வை தேர்வு செய்கின்றன. அவரை எதிர்ப்போர் தீர்ப்பை, சாவை தேர்வு செய்து கொள்கின்றன. இவ்வாறு இயேசுவின் வருகையின் விளைவாய் மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே தீர்ப்பு செய்து கொள்கின்றன. இவ்வாறு இறுதிகால நிகழ்வாகிய தீர்ப்பும் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு இயேசுவில் இறுதி காலம் நிகழ்காலம் ஆகிறது. அன்பார்ந்தவர்களே, குழந்தைகளின் விருப்பம் பப்ஜி விளையாட்டால் வெற்றி பெறுவது. இளையோர்களின் விருப்பம் உழைக்காமலேயே இம்மண்ணில் சாதித்து காட்டுவது. பெற்றோரின் விருப்பம் அடுக்குமாடி கட்டடங்கள் எழுப்பி குடிபுகுவது. எல்லாவற்றுக்கு மேலாக இயேசுவின் விருப்பம் தன்னை அனுப்பிய தந்தையின் வாக்குப்படி செயல்படுவதே. இன்றைய நற்செய்தியில் இயேசு தன்னை இறை தந்தையோடு இணைத்து பேசுகிறார். கடவுள் எப்படி இருக்கிறார் என்பதை இயேசுவிடமிருந்து அறிந்து கொள்ளலாம். ஏனென்றால் இயேசுவின் வார்த்தைகள் இறை தந்தையின் வார்த்தைகள். இயேசுவின் உணர்வுகள் இறை தந்தையின் உணர்வுகள். இயேசுவின் செயல்பாடுகள் இறை தந்தையின் செயல்பாடுகள். பாவத்திற்கு எதிராக கடவுள் எப்படி கூறுகிறார் என்பதை இயேசுவின் வாழ்விலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். மனிதர்களை கடவுள் எப்படி பார்க்கிறார் என்பதையும் இயேசுவின் வார்த்தைகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். இயேசுவை முழுமையாக அறிந்து கொண்டவர்கள் நிச்சயம் இறை தந்தை ஆகிய இறைவனை அறிந்திருப்பார்கள். இயேசுவும் இறை தந்தையும் இணைந்த வாழ்வை 4 கருத்துகளில் உணர்ந்து கொள்ள முடியும். 1, என் தந்தை இன்னும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன். 2, தந்தை செய்பவற்றையே மகனும் செய்கிறார். 3, தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார். 4, தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இயேசு இறை தந்தையோடு இணைந்து செயல்பட்டதை ஏற்று நானும் இறைவனோடு இணைந்து செயல்படுகின்றேனா? சட்டத்தை விட மனிதநேயம் உயர்ந்தது என்பதை உணர்ந்து செயல்படுகின்றேனா? பல்வேறு நெருக்கடிகள் மத்தியிலும் இறை உறவில் சிறந்து விளங்குகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் உம்மோடு இணைந்து வாழவும், சட்டத்தை விட மனித நேயத்திற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து செயல்படவும், பல்வேறு நெருக்கடிகள் மத்தியிலும் இறை உறவில் சிறந்து விளங்கவும் வரந்தாரும். ஆமேன்.